அதான் 16 to 20 சொல்லிட்டேன்ல சார். கூட்டணி 16 மினிமம், 20 வரைக்கும் போகும். அதிமுக 30லேருந்து 35 வரைக்கும் பாசிபிலிட்டி. எல்லாம் எடுத்த ஆதாரெல்லாம் இருக்குது, அது வேணால் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. இப்போ இங்கே வரல, ஃப்ரண்ட் லைனுக்கு நான் வரல. ஏன்னா ஒரு கட்சியிலேருந்து எல்லாம் எடுத்து அது வெளிப்படையாக சொல்ல முடியல. அதாவது கொடுத்தேன், 11லையும் இப்படித்தான் கொடுத்தேன், கேட்கல, தோத்தாங்க. 16லையும் இப்படித்தான் கொடுத்தேன், கேட்கல, தோத்தாங்க. இதுக்கு நான் என்ன செய்ய? இதில் சார் நான் தான் கேள்வியில் தயார் பண்ணுறேன். அதை தயார் பண்ணுறப்ப அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணுவேன். இப்போ கடைசி ரவுண்டு, இந்த கடைசி ரவுண்டில் சுருக்கமாக தான் பண்ணேன். எந்த கூட்டணிக்கு வாக்களிக்க ஏன்னா மைண்ட் செட்டு வந்தாச்சு. எப்போவுமே ஒரு பொது தேர்தல்னால் ஒரு 2-3 மாதம் முன்னாடியே மைண்ட் செட் வந்துடுவாங்க சார். என்னுடைய அனுபவம் 20 வருஷம். அப்போ வளவலன் முன்னே கேட்குறதெல்லாம் இப்போ ஏகப்பட்ட துணை கேள்வி வரும். அதெல்லாம் இப்போ தேவையில்லைன்னு நீங்கள் எந்த அணிக்கு 4 அணின்னு தெரிஞ்சு வச்சா எந்த அணிக்கு இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இந்த அணியில் எந்த கட்சிக்காக நீங்கள், ஏன்னா அந்த அணியில் எந்த கட்சிக்குன்னு தெரியணும்ல. இப்போ டிஎம்கே கூட்டணிக்குன்னு சொல்லிடுவார். நீங்கள் இந்த கூட்டணிக்கு எந்த கட்சிக்காக, கம்யூனிஸ்ட்டுக்கா, விசிகாவுக்கா, திமுகவுக்கா, அது ரெண்டாவது கேள்வி. பிறகு மூணாவது கேள்வி இது எந்த கூட்டணினாலும் அந்த ரெண்டாவது கேள்வி வந்துடும். பிறகு மூணாவது கேள்வி முக்கியமாக அந்த வாக்குகளுடைய சரிவு நிலையை கண்டுபிடிக்கிறேன்னா அது தேவை. 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள்? அது இன்னொன்று, என்னுடைய உளவியல் முறையில் முழுக்க ஜாதி, நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம் ஜாதிக்கும் தேர்தலுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லைன்னு. நான் முழுசாக சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பெருமளவு, ஒரு கணிசமான பங்கை ஜாதி அளிக்கிறது. அதனால் ஜாதியும் கேட்டுருவேன். 5 கேள்வி கடைசி ரவுண்டு. அதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் 10-12. விஜய் வர்ற மாதிரி சொல்கிறப்ப வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். விஜய் கடைசி ரவுண்டு 5 கேள்வி தான். ஆமாம், ரவுண்டு மாறுறப்ப வேறு கேள்வி. இது கடைசி 4வது ரவுண்டு சார். 3வது ரவுண்டில் வேறு மாதிரி நிறைய கேள்வி, 8 கேள்வி வந்தது. அதுக்கு முன்னாடி இனிஷியலில் 13-14 கேள்வி வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு ரவுண்டில். ஏன்னா அப்போ விரிவாக பல விஷயங்களே, அப்போ தேர்தலுக்கு டைம் இருந்தது. பல்வேறு விஷயங்களை, ஒவ்வொரு சிறிய கட்சிகளுடைய பலம் என்ன, பெரிய கட்சியின் பலம் என்ன, கிராமங்களில் கட்சிகளின் நிலை என்ன, ஏன்னா எல்லா ஊர் கிராமங்களையும் திமுக, அதிமுக கட்டாயம் இருக்குது. ஒரு ஊரில் இந்த கட்சி முன்னாடி இருக்கும், ஒரு ஊரில் அந்த கட்சி முன்னாடி இருக்கும். அவங்க தான் முதல் 2 இடம். ஆனால் சிறு கட்சிகள் நிலை எடுத்தால் ஒரு கிராமத்தில் சிறு கட்சி 7-8 இருக்குது சார். அதில் ஒரு 3-4 ஒரு ஊரில் இருக்கும். இன்னொரு ஊரில் 5-6 கட்சி இருக்கும். இன்னொரு ஊரில் 7 கட்சி கூட இருக்கும். 7 கட்சினா 7 கட்சியுமே சிறு கட்சி, சின்ன லெவலில் இருக்கும். இப்படி அதை கணிப்பது இந்த ஆய்வுகளுக்கு மிக அடிப்படையான எனக்கு தேவையான விஷயம். அதை கரெக்டாக எடுத்தேன்.